பிரசாத் குடும்பம் ஒரு காலத்துல அந்த ஊர்ல நல்லா வாழ்ந்த குடும்பம். ஆனா காலம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காதே. தொடர்ந்து விவசாயத்துல நஷ்டம், சுரேஷ் எடுத்துக்கிட்ட பர்சனல் லோன், அருணோட ஹையர் ஸ்டடீஸ் அந்த குடும்பத்தை மொத்தமா பழி வாங்கிடுச்சு. பிரசாதோட பென்ஷன் பணம் வெறும் மருந்துக்கே செலவாச்சு. ரமேஷ் ராத்திரி பகல்னு பார்க்காம நிலத்துல கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அவ்வளவா பணம் கிடைக்கறதில்ல. ஏமா மருமகளே, கொஞ்ச நாளா நீ சரியா தூங்க கூட மாட்டேங்கிறிய, உடம்பு என்னத்துக்கு ஆறுது? ஏதோ யோசிக்கிற. என்னம்மா அது, உடம்புல ஏதாவது பிரச்சனையா? என் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அத்த. நம்ம குடும்ப நிலைமைய பார்த்தாதான் ரொம்ப பயமா இருக்கு. நேத்து ராத்திரி ரமேஷ் பணத்தை எண்ணும் போது பார்த்தேன். வர்ற மாசம் சுரேஷோட லோன் வட்டி கட்டணும். கடங்காரங்க வீட்டுக்கு வந்தா நம்ம கௌரவம் என்ன ஆகுறதுன்னு யோசனையா இருக்கு. உண்மைதாம்மா, என் கையால் ஆகாததானா என்ன வேதனைப்படுத்துது. இந்த வயசுல உங்களுக்கு சம்பாரிச்சு போடாம உங்களுக்கு பாரமா உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கு. என் பாட்டி கிட்ட இருந்து வந்த ஒரே சொத்தான இந்த வீட்டையும் இப்ப அடமான வைக்க வேண்டி வருது. அப்பதான் ரமேஷ் உள்ள இருந்து வந்து, அப்பா அப்படி சொல்லாதீங்கப்பா, நான் தான் இருக்கேன்லப்பா, நான் பாத்துக்கிறேன். அனாமிகா, நிலத்துக்கு போனோம், டிஃபன் ரெடி பண்ணி தரியா? நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? கொஞ்ச நாளா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நம்ம ஊர்ல இருக்க அந்த பெரிய குளத்தங்கரை கிட்ட நிறைய பேரு இப்பெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க நிறைய பேரு மீன் பிடிக்கிறாங்க, இயற்கைய பாத்துக்கிறாங்க. ஆனா அங்க அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட ஒரு நல்ல ஹோட்டல் கூட இல்ல. என்னோட அத்தை எனக்கு சொல்லி கொடுத்த அந்த மாங்காய் போட்ட மீன் குழம்புக்கு உண்டான ருசி வேற எதுலயும் இல்ல. நம்ம அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டால் போட்டா எப்படி இருக்கும்? அந்த நேரத்துல சுரேஷ், அருண், அவனி, அஞ்சலி வந்தாங்க. ஸ்டாலா? அப்படின்னா ரோட்ல நம்ம மீன் குழம்பு வைக்க போறோமா? நம்ம மரியாதை என்ன ஆகுறது? என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சா எல்லாரும் சிரிப்பாங்க. ஆமாக்கா, வேணும்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போய் பணம் கேக்குறேங்க்கா. அதை விட்டுட்டு இப்படி ரோட்ல உட்காந்துட்டு குழம்பு விக்கிறதெல்லாம் நல்லா இல்ல. அவனி, கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிற விஷயத்துல வெக்கப்படக்கூடாது. கடன்காரங்க முன்னாடி தலகுனியறத விட கஷ்டப்பட்டு கடனை அடைக்கிறதே மேல. நம்ம வீடு நமக்கு வேணும்னா இந்த வெக்கத்தையெல்லாம் நம்ம விட்டாகணும். நான் மீன் குழம்ப வைக்கிறேன், எனக்கு நீங்க உதவி பண்ணீங்கன்னா ஓகே. அனாமிகா அக்கா, ஐடியா சூப்பரா இருக்கு. நான் உன் கூட இருக்கேன். நான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன், இந்த மாதிரி நேட்டிவ் ஃபுட்டுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. நம்ம ஸ்டால நானு போட்டோ வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடுறேன். அத பார்த்துட்டு நம்ம ஸ்டாலுக்கு எவ்வளவு ஜனம் வர போறாங்க பாரு. அம்மா அனாமிகா, உன் ஐடியா என்னமோ நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த வெயில்ல நீங்க எல்லாரும் கஷ்டப்படுறது அத நினைக்கும் போதே என் மனசு கஷ்டமா இருக்கு. மாமா, உங்களோட ஆசிர்வாதம் இருந்தா அந்த வெயில் கூட எங்களுக்கு வெண்ண மாதிரி. என்னங்க, இன்னைக்கே அந்த குளத்தங்கரை கிட்ட போய் மரத்தடியில மூங்கிலால ஒரு அழகான குடிசை வீடு செய்யுங்க அப்படின்னு சொன்னதும் ஆத்தங்கரைக்கு பக்கத்துல அழகான வீடு ரெடி ஆயிடுச்சு. சுத்தி பனை ஓலைய வச்சு அழகாக்குனாங்க. அனாமிகா காலங்காத்தாலே எழுந்திருச்சு தோட்டத்துல உள்ள பச்சை மாங்காய்களை பறிச்சு போட்டான். குளத்தங்கரைக்கு போய் தேவையான மீன்களையும் பிடிச்சாங்க. அது ஞாயிற்றுக்கிழமை. குளத்தங்கரை பக்கம் நிறைய டூரிஸ்ட் வந்தாங்க. அனாமிகா சமைக்க ஆரம்பிச்சான். பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மாங்காவோட வாசனை மீனோட சேர்ந்து வேகும்போது அந்த வாசனை அந்த இடம் முழுக்க பரவி போயிருந்துச்சு. வாங்க சார், சுட சுட மீன் குழம்பு, சூடான சாப்பாடு சாப்பிடுங்க சார். இது ஹோட்டல் சாப்பாடு இல்ல சார், பக்கத்திலேயே நாங்க சமைக்கிறோம். இந்த ஊர்ல இதை விட நல்ல ருசி உங்களுக்கு கிடைக்காது. ஏமோ, வாசனை அற்புதமா இருக்கு. இது சாதாரணமா கிடைக்கிற ஃபிஷ் கறி மாதிரி தான் இருக்குமா? அதான் இல்ல, இதுல நாங்க போட்டிருக்கிறது எங்க தோட்டத்து மாங்காய். அது மட்டுமாங்க, மீனு கூட இதோ இந்த குளத்துல தான் புடிச்சோம். ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க, திரும்ப திரும்ப எங்க கிட்டயே வருவீங்க. அஞ்சலி, அவங்களுக்கு ஒரு சின்ன கிண்ணத்துல குழம்பு கொஞ்சம் சாம்பிள் கொடு. நம்ம ருசிய பத்தி நம்ம வாயால சொல்ல வேண்டாம், சாப்பிட்டு பாக்கட்டும். அஞ்சலி ஒரு சின்ன ஸ்பூன்ல குழம்ப ருசிக்க கொடுத்தா. அத ருசிச்சு பார்த்துட்டு அவரோட கண்கள்லாம் விரிஞ்சு போச்சு. முகத்துல அவ்வளவு ஒரு ஆனந்தம். ஆஹா, அமேசிங்! இந்த புளிப்பு காரம் எங்க பாட்டி அம்மா சமையல் மாதிரி இருக்கு. மேடம், எனக்கு ஒரு 2 பிளேட் கொடுங்க. உள்ள உட்கார்றதுக்கு ஸ்டூல் இருக்கா? கண்டிப்பா சார், வாங்க. இந்த மரத்தடியில உட்கார்ந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த இடத்துல சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு விளக்கி சொல்றதுக்குள்ள அந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. அனாமிகா வேர்வைய தொடச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட களைப்பில்லாம சமைச்சான்.
அவனே கல்லாப்பொட்டியில உட்காந்து பணத்தை வாங்கி போட்டான். அஞ்சலி எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு இருந்தா. அவங்களோட ரிவ்யூவை தன்னோட போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டும் இருந்தா. சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் சாப்பாடு குழம்பு ரெண்டும் காலி ஆயிடுச்சு. சாயந்தரம் ரொம்ப களைச்சு போய் 3 மருமகள்களும் வீட்டுக்கு வந்தாங்க. என்னம்மா எல்லாம் காலி ஆயிடுச்சா? ஆமா மாமா, நாம பிடிச்ச 20 கிலோ மீன், 10 கிலோ சாப்பாடு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமும் 10 பேர் கேட்டாங்க, இல்லன்னு சொல்ல வேண்டியதாயிடுச்சு. இந்தாங்க மாமா, இன்னைக்கு சம்பாதனை செலவெல்லாம் போக நமக்கு 6000 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. அதுவும் ஒரே நாள்ல. 6000 ரூபாவா? அனாமிகா, உன் யோசனை இவ்ளோ பெரிய அமௌண்ட்டை தரும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீ வெறும் சமையல் மட்டும் செய்யல, இந்த குடும்பத்துக்கே பெரிய உதவி பண்ணிருக்க. இது என் ஒருத்தையோட வெற்றி கிடையாது. அவனையும் அஞ்சலியும் இல்லைன்னா இது முடிஞ்சிருக்காது. அஞ்சலி சோஷியல் மீடியாவுல லைவ் போட போட நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தாங்க. எங்க ஒத்துமை தான் இந்த வெற்றிக்கு காரணம். இத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு நானும் வரேம்மா, உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன உதவிகளை நான் செய்யறேன். வேண்டாம் அத்தை, நீங்க வீட்ல இருங்க. நாங்க 3 பேரும் இந்த வியாபாரத்தை டெவலப் பண்ணணும். வர்ற வாரத்துல இருந்து பார்சல் சர்வீஸ கூட ஸ்டார்ட் பண்ணணும். அது இங்க இருந்து தூரமா போறவங்களுக்கு உதவியா இருக்கும். 1 வாரம் போனதுக்கு அப்புறமா இந்த மருமகள்களோட ஃபிஷ் கறி ஸ்டால் அந்த ஊர்ல மட்டும் இல்லாம பக்கத்து ஊர்ல எல்லாம் கூட தெரிய ஆரம்பிச்சுது. சக்சஸ் இருக்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனையும் இருக்கும்ல. பக்கத்துல இருந்த ராஜா ஹோட்டலோட முதலாளிகளுக்கு இது சுத்தமா பிடிக்கல. என்னது இது? அந்த ஸ்டால் கிட்ட ஈமிக்கிற மாதிரி மக்கள் எல்லாரும் போய் நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு மீன் குழம்புக்காகவா நம்ம வெரைட்டி சாப்பாடை விட்டுட்டு போறானுங்க. நாளையில இருந்து நம்ம கூட இந்த குளத்துல மீனை பிடிச்சி மீன் குழம்பு செய்வோம். அவங்கள விட 10 ரூபாய் குறைச்ச விலைக்கு வைப்போம். அப்ப பாப்போம் இவனுங்க எங்க போறானுங்கன்னு. அவங்களும் குளத்துக்கு பக்கத்துல ஒரு ஷெட் போட்டாங்க. ஃபிஷ் கறி வெறும் 80 ரூபாய்க்கு அப்படின்னு போர்டும் வச்சாங்க. அவனி கொஞ்சம் பயந்து போனான். அக்கா பாத்தியா, அந்த ஆளு நம்மள விட 10 ரூபாய் கம்மியா வித்துட்டு இருக்கான். இத பாத்துட்டு நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் அங்க போறாங்க. நம்ம கூட விலைய குறைப்புமா? அவனி, வியாபாரத்துல போட்டி இருக்கிறது சகஜம். ஆனா நம்ம விலைய குறைச்சு நம்ம நாணயத்தையும் குறைக்க வேண்டாம். அவங்க போட போறது ஹோட்டல் மசாலாவில, நம்ம செய்யறது வீட்ல அரைச்ச மசாலாவில சுத்தமான மாங்காவோட துண்டுகளை போட்டு. ருசி மேல நம்பிக்கை இருந்தா கஸ்டமர்ஸ் திரும்ப வருவாங்க. ஒரு நாள் அங்க சாப்பிடுவாங்க, மறுபடியும் நம்ம கிட்ட தான் வருவாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத. ஆமாங்கா, எனக்கு இன்னொரு யோசனையும் வந்திருக்கு. நம்ம குழம்பு கூட சேர்த்து நம்ம மாமியார் செய்யற அந்த மாங்காய் ஊறுகாவையும் வித்தா என்ன? இந்த காம்பினேஷனை யாரும் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, சாப்பிட்டா விட மாட்டாங்க. குறைஞ்ச விலைன்னு சொல்லி அந்த ஹோட்டல்ல சாப்பிட்ட மக்களுக்கு கேஸ்ட்ரிக்ஸ் ப்ராப்ளம் வந்துச்சு. ருசி சரியா இல்லாததால 2 நாளையிலேயே போன கஸ்டமர்ஸ் எல்லாரும் மறுபடியும் அனாமிகா கிட்ட வந்தாங்க. நாணயமும் அன்பு இருந்ததுன்னா வியாபாரம் நம்மள கைவிடாதுன்னு அனாமிகா நிரூபிச்சுட்டா. ஒரு ராத்திரி எல்லாரும் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருந்தாங்க. பிரசாத் கடன் பத்திரத்தை வெளியே எடுத்தாரு. அம்மா மருமகள்களே, இங்க வாங்கம்மா. நீங்க இந்த 1 மாசம் சம்பாரிச்ச பணத்துல சுரேஷோட கடனுக்கு 3 இஎம்ஐய ஒரே நேரத்துல கட்டிட்டோம். நம்ம வீட்டு மேல இருந்த பாரம் பாதி குறைஞ்சிருச்சு. அண்ணி, இவ்ளோ நாள் என்னோட வேலை என்னோட சம்பளம் போதும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க செஞ்ச இந்த வேலையால கூட்டு குடும்பத்தோட பலம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ரொம்ப நன்றி. ஆமா அண்ணி, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களோட மீன் குழம்பு பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ரிப்போர்ட்டர் கூட வந்தாரு இல்லையா நேத்துக்கு? ஆமா அருண், நாளைக்கு பேப்பர்ல கூட வரப்போகுது. வறுமையில் இருந்த மருமகள்கள் இன்று ஒண்டர் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு டைட்டில் கூட வரும். என் மருமகளுங்க சொக்க தங்கங்க. என்னங்க பாத்தீங்களா, மருமகளுங்க ஒன்னா இருந்தா வீடு ரம்மியமா இருக்குல்ல. வீட்ல சமையல் அறையில அனாமிகா இல்லையேன்னு எனக்கு போர் அடிச்சாலும் அனாமிகா அந்த ஆத்தங்கரையில சமைக்கிறதுனால நம்ம குடும்பம் நல்லா இருக்கு. ஆமா சாரதா, அனாமிகாவோட யோசனை, அவனியோட பொறுமை, அஞ்சலியோட புத்திசாலித்தனம் நம்ம குடும்பத்தை காப்பாத்தி இருக்கு. அவங்க வியாபாரம் இன்னும் அதிகமாச்சு. அனாமிகா அந்த குளத்தங்கரைக்கு பக்கத்திலேயே ஒரு ஷெட் போட்டு அதுக்குள்ள டேபிள் சேர் எல்லாத்தையும் அழகா வச்சான். அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பார்க் கூட இருந்தது. அக்கா, இன்னைக்கு ஒரு ஆள் வந்தாரு. அவர் ஒரு பெரிய ஃபுட் கம்பெனியோட முதலாளியாம். நம்மளோட மீன் குழம்ப பிரத்யேகமா பேக் பண்ணி வெளிநாடுகளுக்கு ரெடி டு ஈட் ஃபார்மேட்ல அனுப்பணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. முடியுமா? ஆமாக்கா, நம்ம ஒரு பிராண்ட கிரியேட் பண்ணுவோம். 3 மருமகள்களின் ருசி அப்படின்னு பேரை வைப்போம். அப்ப நாம குளத்தங்கரையோட முடிச்சுக்காம உலகம் முழுக்க நம்ம பிராண்ட பரப்பலாம். இது ரொம்ப அகலக்கால அஞ்சலி. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எவ்ளோ வளர்ந்தாலும் அந்த மண் வாசனை
நம்ம மாமியார் நமக்கு சொல்லி கொடுத்த சம்பிரதாயத்தை மறக்க கூடாது. கலப்படம் இல்லாத ருசி இருந்தாதான் நம்ம ஞாபகம் இருக்கும். 3 பேரோட கஷ்டம் ஊர் முழுக்க எல்லாருக்கும் தெரிய வந்தது. அந்த குளம் இப்போ வெறும் டூரிங் ஸ்பாட் மட்டும் இல்லாம ஒரு வெற்றி கதை பிறந்த இடமா மாறுச்சு. பிரசாதோட கஷ்டங்கள் எல்லாம் மொத்தமா தீந்துருச்சு. ரமேஷ் விவசாயத்தோட சேர்ந்து வியாபாரத்திலயும் உதவி செஞ்சான். ஒரு நாள் சாயந்தர வேளையில குளத்தங்கரையில சூரிய அஸ்தமனமாச்சு. 3 மருமகள்களும் குளத்தை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அக்கா, இன்னைக்கு ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுதுக்கா. பணத்தை விட முக்கியமானது நம்ம கிட்ட இருக்கிற நம்பிக்கை. இவ்ளோ நாள் நம்ம வெறும் வீட்டோட 4 செவத்துக்குள்ளதான் இருந்தோம். ஆனா இன்னைக்கு நாம 100கணக்கான மக்களோட பசிய போக்கிக்கிட்டு இருக்கோம். ஆமாங்கா, அனாமிகா அக்கா மட்டும் தைரியம் கொடுக்கலன்னா இன்னைக்கு நாம கடனை நினைச்சு நினைச்சு வருந்தி கஷ்டத்திலே இருந்திருப்போம். நம்மளோட பந்தம் இந்த குழம்பு மாதிரி உப்பு புளி காரம்னு ஒன்னா இருக்கு. நம்ம வெற்றி நம்ம கையில தான் இருக்கு. மனுஷங்க ஒத்துமையா நம்பிக்கையோட கஷ்டப்பட்டா லக்ஷ்மி தேவி எங்கேயும் போகாது. பாத்தீங்களா, சூரிய ஒளி அந்த தண்ணிக்கு மேல எவ்வளவு அழகா பயணம் பண்ணுதுன்னு. நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரிதான். பல தடைகளை தாண்டி பயணிச்சுக்கிட்டு போனோம். அப்போ அந்த இடத்துக்கு ரமேஷ் வந்தான். அனாமிகா, வாங்க வீட்டுக்கு போலாம். அம்மா உங்களுக்காக பிரியாணி பண்ணிருக்காங்க. அத்தை பண்ணாங்கன்னா அந்த பிரியாணி இன்னைக்கு சூப்பரா இருக்க போகுது. வாங்க போலாம். அனாமிகா, அஞ்சலி, அவனி 3 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா அந்த குளத்தங்கரை காத்துல மாங்காய் மீன் குழம்போட வாசனை இன்னும் இருந்தது. அது வெறும் சமையல் வாசனை இல்ல, ஒரு நடுத்தர குடும்பத்தோட வெற்றியை சுமந்துட்டு இருக்க வாசனை. 3 மருமகள்களோட ஒத்துமை, அந்த வீட்ல உள்ள சப்போர்ட் அந்த ஊர் மக்களுக்கு ஒரு பாடத்தையே சொல்லி கொடுத்துச்சு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். அந்த கிராமத்துல பிரசாதோட குடும்பம் கூட்டு குடும்பத்துக்கு பேர் போன ஒரு வீடு. பிரசாத் ஒரே வார்த்தையில எப்பவும் நிலையா இருப்பாரு. மனுஷங்க வேற வேறையா இருக்கலாம், ஆனா மனசு ஒரே நிலையில இருக்கணும், மொத்த குடும்பமும் ஒரே இடத்துல இருக்கணும்னு நினைப்பாரு. பெரிய மருமக அனாமிகா மாமனார் வார்த்தைகளை உயிருக்கு உயிரா நினைச்சு அதை கடைபிடிச்சான். அதனால எவ்ளோ கஷ்டம் வந்தாலும் எல்லாருக்கும் சிரிச்ச முகத்தோட சமைச்சு போட்டு வீட்டையே ஒத்துமையா வச்சிருந்தா. ஒரு நாள் மத்தியானம் அனாமிகா சமைச்சதை எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு, அடடே அம்மா அனாமிகா, இன்னைக்கு நீ சமைச்சது அமிர்தம் மாதிரி இருக்கு. எங்க அம்மா சின்ன வயசுல இப்படிதான் சமைப்பாங்க. அவங்களோட மசாலாவும் இதே மாதிரிதான் இருக்கும். இன்னைக்கு நீ பயன்படுத்தியிருக்க அந்த மசாலா பொடி இந்த குழம்புக்கு தனித்துவமான ஒரு சுவைய கொடுக்குது. இந்த வெயிலுக்கு சில்லுன்னு தயிரோட நீ செஞ்ச மாங்காய் ஊறுகாவை சாப்பிட்டா வயிறே ஆறிடும். இப்படியே 3 மகன்களும் மருமகள்களும் என் கண்ணு முன்னாடி உட்கார்ந்து ஒன்னா சாப்பிடறத பார்க்க என் கண்கள் பத்தாம போகுது. ஆமாங்க, நம்ம பெரிய மருமக அனாமிகா நமக்காக காலையில 4 மணிக்கே எழுந்திருச்சு சமையல் வேலைய ஆரம்பிக்கிறா. யாருக்கு என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு போடுறா. டே ரமேஷா, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. இந்த மாதிரி மனைவி கிடைக்கிறது உன் போன ஜென்மத்து புண்ணியம். உண்மைதாம்மா, அனாமிகா இல்லைன்னா இந்த வீடு இவ்ளோ ஒத்துமையா இருக்க வாய்ப்பே இல்லை. அதை கேட்டதும் அவனியும் அஞ்சலியும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. பாத்தியாடி அஞ்சலி, நம்ம மாமனாருக்கும் மாமியாருக்கும் இந்த பருப்பு ரசம் தான் சொர்க்கம் மாதிரி தெரியுது. இந்த வெயில்ல எனக்கு என்னவோ இந்த சூடான சாம்பாரை பார்க்கும்போது எரிச்சலா வருது. எங்க வீட்ல இந்த நேரத்துக்கு எங்க அம்மா சில்லுன்னு பாஸ்தா இல்லைன்னா சாலட் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா ஆமாக்கா, இந்த அனாமிகா அக்கா எப்பவும் ஒரே மாதிரி சமைக்குது. ஒரே புளி, ஒரே மசாலா, ஒரே குழம்பு. எனக்கு அந்த இன்ஸ்டாகிராம்ல பார்த்த சீஸ் பஸ்டர் சாப்பிடணும் போல இருக்கு. அருண், தினந்தோறும் இதையே சாப்பிட்டா போர் அடிக்கலையா உங்களுக்கு? என்ன அஞ்சலி இப்படி சொல்ற? அண்ணி சமையல் சூப்பரா இருக்கே, அப்படியே எங்க அம்மா செஞ்சு கொடுக்கற மாதிரி இருக்கு. நீயும் அந்த காலத்து மனுஷனா அருணு? சரி விடு, உனக்கு இந்த காலத்து வெரைட்டியே தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அஞ்சலி சொன்னா, மாமா உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த பேசணும். சொல்லுமா மருமகளே, என்னது அது? அனாமிகா அக்கா தினந்தோறும் இந்த வெயில்ல கிச்சன்ல நின்னு சமைச்சு கஷ்டப்படுறாங்கல்ல, அதுவும் இந்த வெயிலுக்கு அந்த கிச்சனுக்குள்ள போகவே நெருப்புல போற மாதிரி இருக்கு. அதனால நாங்க என்ன நினைக்கிறோம்னா, எங்களுக்கு தேவையானதை நாங்க சமைச்சுக்கிறோம். புதுசா வெரைட்டி ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறோம். ஆமா மாமா, அனாமிகா அக்காவோட சமையல் ரீசெண்டா ருட்டீன் ஆயிடுச்சு. எங்களுக்கு வெரைட்டியா ட்ரெண்டிங்கா வெஸ்டர்ன் ஸ்டைல்ல சாப்பிடணும்னு தோணுது. அதனால நாங்க தனியா சமைக்கிறோம். ஒரே ஒரு ஸ்டவ் தந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொன்னதும் பிரசாதோட முகத்துல இருந்த சிரிப்பு மாயமாயிடுச்சு. ஒரே வீட்ல 2 அடுப்பான ஷாக் ஆனாரு. ஏன்னா அது பிரிவுக்கு முதல் படின்னு அவருக்கு தெரியும். அது என்னம்மா, தனித்தனியா சமைக்க போறீங்களா? அப்படிலாம் வேண்டாம்மா. நம்ம வீடு ஒண்ணு, நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்.
பிரசாதோட பயத்தை புரிஞ்சுக்கிட்ட அனாமிகா அவர்கிட்ட, மாமா எதுக்காக இப்ப பயப்படுறீங்க? அவங்க என்ன தனியா போறேன்னா சொல்றாங்க, தனியா சமைச்சுக்கிறேன்னு தானே சொல்றாங்க. போகட்டுமே, எனக்கும் கொஞ்சம் ஓய்வு கிடைச்ச மாதிரி இருக்கும். அவனையும் அஞ்சலியும் நிறைய படிச்சிருக்காங்க. அவங்க புதுசா சமைச்சாங்கன்னா அத நம்ம கூட ருசி பார்க்கலாம்ல. அத்தை மாமா நீங்க ஒண்ணும் நினைச்சுக்காதீங்க, அவங்கள சமைக்க விடுங்க. என்னம்மா நீ ஏதோ நீ சொல்றன்னு ஒத்துக்கிறேன். சரி, இனிமே தனியா சமைச்சுக்கலாம். அம்மா அவனே அஞ்சலி, நாளையில இருந்து கிச்சன் உங்களுது. உங்களுக்கு பிடிச்சத நீங்க சமைச்சு சாப்பிடுங்க. நாளையில இருந்து அனாமிகா ரெஸ்ட் எடுப்பா, நீங்க சமைங்க. ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, சமையல்னா ருசி மட்டும் கிடையாதுமா, சாப்பிடுறவங்களோட ஆரோக்கியமும் அதுல இருக்கு. மறுநாள் காலையில அவனியும் அஞ்சலியும் கிச்சனுக்கு வந்தாங்க. ஒரே பரபரப்பு. கையில போனு, புது புது பொருட்களை வச்சுக்கிட்டு புது புது பாத்திரங்களோட இருந்தாங்க. அஞ்சலி, அந்த வீடியோல சொல்ற மாதிரி இதுல ஒரு சின்ன கப்பு வெண்ணெய் போடு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா பேஸ்ட் போடு. இதுக்கு பேரு டிராகன் ரைஸ். பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குல்ல, சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும்ல. அக்கா, இதுல கொஞ்சம் காஃபி பொடிய கலந்தா புத்துணர்ச்சியா இருக்கும்ல. ஒரு பிளாகர் சொன்னாரு, இந்த போஸ்டுக்கு எவ்ளோ லைக்ஸ் இருக்கு பாரேன். அவர் சொல்ற மாதிரி செய்வோமாக்கா? போடு போடு. அனாமிகா அக்கா நம்ம கையில சமைச்சதை சாப்பிட்டு ஷாக் ஆகணும். நம்ம சாப்பாடு இன்னைக்கு வேற லெவல்ல இருக்க போகுது. அதை சாப்பிட்டுட்டு எல்லாரும் டெய்லி நம்மளையே சமைக்க சொல்ல போறாங்க பாரு. ஆக மொத்தம் ஆன்லைன்ல வீடியோவை பார்த்து ஒரு வழியா சமைச்சு முடிச்சாங்க 2 பேரும். மத்தியானம் சாப்பாடு நேரம். எல்லாரும் உட்கார்ந்தாங்க. டேபிள்ல விதவிதமான கலர்ல சாப்பாடு இருந்தது. ஒரு பவுல்ல கருப்பு சாப்பாடு, இன்னொரு பவுல்ல பச்சை கலர்ல கிரேவி இருந்தது. என்னம்மா இது, சாப்பாடுல சாம்பல கலந்த மாதிரி இருக்கு. சாப்பாடு எதுவும் தீஞ்சிருச்சா? இல்ல மாமா, அது தீயல. அது டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் ரைஸ். டேஸ்ட் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அதோட ருசி. உங்களுக்கு புது ஃபீலிங் இருக்கும். இப்ப இதுதான் ட்ரெண்டிங்ல இருக்கு. ரமேஷ் அவனையும் அஞ்சலியும் சமைச்சதை சாப்பிட்டுட்டு இப்படி சொன்னான். ஐயோ, என்னது இது? இது இப்படி இருக்கு. உப்பு போட மறந்துட்டீங்களா என்ன? அதை கேட்டதும் அவனே சுரேஷ பார்த்தான். சுரேஷ் சாப்பிட்டு பார்த்து, நல்லா தானே இருக்கண்ணா, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு இந்த சாப்பாடு பழக்கமாயிடும் அப்படின்னு சொன்னாலும் சுரேஷால கூட அதை சாப்பிடவே முடியல. அம்மா அவனே, கீரையில போய் யாராவது இவ்ளோ மசாலா போடுவாங்களா? கீரை வாசனை போய் மொத்த கீரையிலயும் மசாலா வாசனை மட்டும்தான் வருது. அத்தை, அது ஹெர்பல் மசாலா, ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. நீங்க சாப்பிடுங்க, ஒன்னும் ஆகாது. ரொம்ப நல்லா இருக்கு அஞ்சலி, நல்லா இருக்கு அவனி. தினம் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்க சமையல நல்லாவே பண்ணுவீங்க. என்ன ஒண்ணு அப்பப்ப கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் சாப்பாடையும் செய்ய கத்துக்கோங்க. அன்னையில இருந்து பிரசாத் வீட்ல சாப்பாடு நேரம் ஒரு தண்டனை நேரமாச்சு. அவனையும் அஞ்சலியும் தினந்தோறும் ஏதாவது ஒண்ணு புதுசா பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் பீட்சா தோசை, இன்னொரு நாள் சாக்லேட் பரோட்டா. இப்படி விதவிதமான சாப்பாடுங்கிற பேர்ல வீட்ல உள்ளவங்கள தண்டிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா பிரசாத், சாரதா தன்னோட மருமகள்கள் வருத்தப்படக்கூடாது, அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அனாமிகா இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டே வந்தா. ஒரு வாரம் அப்படியே போச்சு. வெயில் இன்னும் அதிகமாச்சு. மத்தியானம் சாப்பாட முடிச்ச பிரசாதுக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. திடீர்னு அவரு வாமிட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. சாரதா, வயிறு ரொம்ப கரா முறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட அந்த சீஸ் மசாலா ஒத்துக்கல நினைக்கிறேன். வாந்தி எடுத்துட்டேன். ரொம்ப களைப்பா இருக்குமா. ஐயோ, உங்களுக்கு என்னங்க ஆச்சு? அனாமிகா, ரமேஷா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கடா. அம்மா அனாமிகா, மாமாக்கு என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் பாரு. கவலைப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க மாமா. என்னங்க, மாமாவை கொஞ்சம் உள்ள கூட்டிட்டு போங்க. அவனே, அஞ்சலி, கொஞ்சம் சில்லுன்னு தண்ணி கொண்டு வரீங்களா? அவனையும் அஞ்சலியும் பயந்து போய் நின்னுட்டு இருந்தாங்க. அவங்க செஞ்ச சமையலாலதான் மாமனாருக்கு உடம்பு இப்ப சரியில்லைன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அக்கா, மாமாக்கு எதுவும் ஆகாதுல்ல? நாங்க வெரைட்டியா இருக்கட்டும்னு தான் அப்படி பண்ணோம். ஆனா எங்க சமையலால மாமாக்கு இப்படி நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கல. ஆமாக்கா, அந்த வீடியோவை பார்த்து எல்லாத்தையும் கரெக்டான அளவு தான் போட்டோம். ஆனா ஏன் இப்படி ஆச்சுன்னு எங்களுக்கும் புரியலக்கா. நீங்க கவலைப்படாதீங்க, நான் இப்பவே போய் மிளகு ஜீரகம் ரசம் வச்சு கொண்டு வரேன். அத்தை, நீங்க மாமாவோட வயித்து மேல தண்ணி தொட்டு ஒத்தடம் கொடுங்க. இந்த வெயிலுக்கு அந்த ஹெவி மசாலா, சீஸ் இதெல்லாம் ஒத்துக்காம போயிடுச்சு. அனாமிகா 2 நிமிஷத்துல கிச்சனுக்கு போய் மிளகு ஜீரகம் ரசம் வச்சான். ரசத்தோட வாசனை வெளியில வீசுச்சு. அத பிரசாத குடிக்க வச்சான். ரசம் குடிச்சதுக்கு அப்புறமா பிரசாதுக்கு நல்லா ஆயிடுச்சு. அம்மா நமிகா, என் உயிரை இன்னைக்கு காப்பாத்திட்டமா. இந்த ரசத்தை மட்டும் நான் குடிக்கலன்னா இன்னைக்கு நான் காலி. உன் கையில ஏதோ மகிமை இருக்குமா.
பிரசாத் குணமானாரு. ஆனா அன்னைக்கு சாயந்தரம் கிச்சன்ல அவனையும் அஞ்சலியும் சோகமா உட்கார்ந்திருந்தாங்க. அவங்க சமைச்ச சாப்பாடுல மிச்சம் இருந்தத அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. சி அஞ்சலி, உண்மையிலே இது நல்லால. டேஸ்ட் இவ்ளோ கேவலமா இருக்கு. இவ்ளோ நாள் நம்ம வீடியோவிலயும் ஆன்லைன்லயும் பார்த்து ஏதேதோ சமைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா நமக்கு சுட்டு போட்டாலும் சமையல் வராதுன்னு இன்னைக்கு புரிஞ்சுது. ஆமாங்கா, அனாமிகா அக்கா சமையல நம்ம சேர்ந்து கிண்டல் பண்ணோம். ஆனா அவங்க சமையல்ல ஒரு மருந்து இருக்கு, நம்ம சமையல்ல வெறும் முயற்சி தான் இருக்கு. இப்ப என்ன பண்ணலான்னு அனாமிகா அக்காவே கேப்போம் வா. அவனையும் அஞ்சலியும் தோட்டத்துல இருந்து அனாமிகா கிட்ட வந்தாங்க. அக்கா, எங்களை மன்னிச்சிருக்கா. நாங்க கண்ணா பின்னான்னு கண்டபடி சமைச்சோம். ஒரு வாரமா எல்லாரும் சாப்பிட்டீங்க. அது நல்லா இல்லன்னு ஒரு தடவை கூட சொல்லலையே. ஏன்கா, உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அவனே, அஞ்சலி, நீங்க செஞ்ச சமையலை விட உங்க மேல எனக்கு அன்பு அதிகம். அதுதான் அது என்ன சாப்பிட வச்சது. நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த அனல்ல சமையல் அறையில எங்களுக்காக ஏதோ வெரைட்டியா பண்றோன்னு முயற்சி பண்றீங்க. உங்க முயற்சிய நாங்க பாராட்டினோம். சமையல்ல ருசியில பிரச்சனை இருக்கலாம், ஆனா உங்க அன்புல ஒரு குறையும் இல்லையே. ஆனா அக்கா, மாமா இப்படி வாந்தி எடுத்துட்டு இருக்காரே, அவரு கூட எதுவும் சொல்லல பாருங்க. மாமா நம்ம 3 பேரையும் சொந்த மகள்கள் மாதிரி பாத்துக்கிறாரு. நம்ம என்ன செஞ்சு கொடுத்தாலும் அது அவரை அமிர்த மாதிரி நினைச்சு சாப்பிடுறாரு, அவ்வளவுதான். ஆனா சமையலறைனா வெறும் ருசி மட்டும் இல்ல, ஆரோக்கியத்தையும் சேர்த்து தான் நம்ம கொடுக்கறோம். இந்த சூடுக்கு நம்ம உடம்பு என்ன கேக்குதோ அதை தான் நம்ம சமைச்சு சாப்பிடணும். அப்பதான் அது உண்மையான சமையல் ஆகும். நீங்க இன்னைக்கு சமைக்காம இருக்கலாம், ஆனா என்னைக்காவது என்னை விட நல்லாவே சமைப்பீங்க. அக்கா, உனக்கு எவ்வளவு பெரிய மனசு. இதெல்லாம் நாங்க கத்துக்கணுங்கா. உன் சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லி நாங்களே தேவையில்லாத பிரச்சனை பண்ணோம். எங்க தப்ப நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஒரே அடுப்புல சமைச்சுக்கலாம்க்கா. ஆமாங்கா, தனித்தனியா சமைக்கிறதுனால எங்க நம்ம எல்லாரும் தனித்தனியா ஆயிடுவோமோன்னு மனசுல பயம் வருது. எங்களுக்கு மறுபடியும் உன் சமையல் தான் வேணும். தயவு செஞ்சு நாளையில இருந்து சமைக்கா. சரிடாமா, நாளையில இருந்து நம்ம ஒன்னா சேர்ந்து சமைக்கலாம். அவனி, நீ டெக்கரேஷன் நல்லா பண்ணுவல்ல, சமைக்கும் போது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. அஞ்சலி, உனக்கு புது புது டிஷ் ட்ரை பண்ணணும்னு தோணும்ல, நம்ம பழைய ட்ரெடிஷனல் சாப்பாடுக்கு புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலாம். நம்ம சமையலறை நம்ம ஊர்லயே பெஸ்டா இருக்கணும். மறுநாள் மத்தியானம் மறுபடியும் அந்த வீட்ல சந்தோஷம் வந்துச்சு. 3 மருமகள்களும் சமையலறையில வேலை செஞ்சாங்க. அனாமிகாவோட சூப்பர்விஷன்ல அவனி காய்கறிய கட் பண்ணா, அஞ்சலி மசாலா அடிச்சான். அப்போ பிரசாத் கிச்சனுக்குள்ளார வந்தாரு. ஆஹா, இந்த காட்சிய பார்க்க எனக்கு 2 கண்கள் போதாது. என் மருமகள்கள் 3 பேரும் ஒரே கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்காங்களே. ஆமாங்க, அனாமிகாவோட விவேகம் தான் அவங்க எல்லாரையும் இப்போ ஒன்னு சேர்த்திருக்கு. கிச்சன் ஒன்னா இருந்தா குடும்பம் ஒன்னா இருக்கும். அனாமிகா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு நாங்க 3 பேரும் சேர்ந்து சமைச்சிருக்க ஸ்பெஷல் பாலக்கீரை கூட்டு, மோரு, தயிர், அது கூட அஞ்சலி செஞ்ச ஸ்பெஷல் சலாது. ஆஹா அண்ணி, நீங்க சொல்ற லிஸ்ட பார்த்தா இப்பவே பசிக்குதே. அவனி, நீ ஹெல்ப் பண்ணியா இல்லனா பாத்துட்டு அப்படியே நின்னுட்டு இருந்தியா? இன்னைக்கு நான் எல்லா வெஜிடபிளும் கட் பண்ணி கொடுத்தேன். அனாமிகா அக்கா பக்கத்துல இருந்தா எல்லாமே அமிர்த மாதிரி ருசிக்கும்னு இப்ப தெரியுது. அஞ்சலி, இன்னைக்கு உன் இன்ஸ்டாகிராம்ல லைவ் எதுவும் போடலையா? போட்ட அருண், ஆனா இன்னைக்கு டைட்டில நான் மாத்திட்டேன். அனாமிகா அக்கா கைமணம் அசல் ஆரோக்கிய உணவுன்னு போட்டேன். லைக்ஸ் எல்லாம் கூட நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அன்னையில இருந்து பிரசாத் வீட்ல பழைய புன்னக சிரிப்பு சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. 3 மருமகள்களும் ஒரே சமையல் அறையில பந்தத்தை பெருக்கிக்கிட்டாங்க. வெயில் பயங்கரமா இருந்தாலும் அவங்க வீடு ஆனந்த சோலைவனமாச்சு. குடும்ப பந்தம் எப்படி இருக்கணும்ங்கறத அனாமிகா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தா. அனாமிகா, நீ எங்க வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிமா. உன்னோட விவேகத்தால யாரையும் காயப்படுத்தாம இந்த வீட்டை ஒத்துமையாக்குன பாரு. இந்த சமையலறை எப்பவும் இதே மாதிரியே இருக்கணும். மாமா, நான் வெறும் நீங்க சொன்ன ஒன்னா இருக்கணுங்கிற மந்திரத்தை தான் ஃபாலோ பண்ணேன், அவ்வளவுதான். எல்லாரும் சேர்ந்து சமைச்சா அதுல இருக்கிற ருசியே வேற. கொஞ்ச நேரத்துல சமையல்லாம் முடிஞ்சது. எல்லாரும் சாப்பிடுறதுக்கு டைனிங் டேபிள்ல வந்து உட்கார்ந்தாங்க. சமையல் சூப்பரா இருக்கறத பார்த்து பிரசாதும் சாரதாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சாப்பாடு மூலமா ஒரு குடும்பத்தையே ஒன்னு சேர்க்க முடியும் அப்படிங்கிற உண்மைய அனாமிகா இன்னைக்கு எல்லாருக்கும் புரிய வச்சிருக்கா. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய்.